திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ஹசனி கோட்ஸ் ஃபார்ம். தற்போது என்ன அப்டேஷன் நாங்கள் கொடுக்க போகிறோம்னு சொன்னால், ஆடு வளர்த்துறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப நாளாக கோழி தான் வளர்த்திட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஆடை வளர்க்க ஆரம்பித்தேன். ஆடு வளர்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நாட்டுக்கோழிகளுடைய வளர்ப்பு எங்கள் இடத்துல ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஆனாலும் நிறைய பேர் என்ன செஞ்சாங்க, நாட்டுக்கோழி முட்டை எங்கிட்ட முன்னாடி வாங்கினவங்களாம் கேட்டே இருந்தாங்க. சரி, நம்ம ஆட்டுக்கு போட்ட ஷெட்டுலேயே ஒரு சின்ன ஒரு செட்டப் செய்யலாம்னு சொல்லி ஒரு யோசனை செய்யும் போது தான் இந்த ஐடியா கிடச்சிது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களுடைய சிந்தனைகளை பயன்படுத்தி சிக்கனமான முறையிலையும் நல்ல ஒரு சேஃப்டியான முறையிலையும் போடுறதுக்காக தான் இந்த முயற்சி நடந்துட்டுருக்கு. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 ப்ரீடிங் செட்டப், 3 பேட்ச்சு, அதாவது 3 சேவல். அந்த சேவல்களுக்கான விடைகளை ஒவ்வொரு செட்டப்லேயும் 3 விடை ஒரு சேவலை விடுற அளவுக்கு ஒரு செட்டப்பை யோசிச்சு தான் இந்த செட்டப் பண்ணியிருக்கிறோம். இது ஒரு ப்ரீடிங் செட்டப்பினுடைய அளவு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஹைட்டு 5 அடி விட்டுருக்கோம். அகலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 அடி விட்டுருக்குறோம். உள்கோடு நீளம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 8.5 அடி விட்டுருக்குறோம். ஏன்னு சொன்னால், அப்போ தான் கோழிகள் நல்ல முறையில் மேயறதுக்காக வேண்டி இந்த செட்டப்பை யோசிச்சு செஞ்சுருக்கோம். அதே மாதிரி ஒரு சைடு இருக்கிற கோழிகளும் சேவல்களும் பக்கத்தில் இருக்கிற செட்டப்பில் இருக்கக்கூடிய கோழிகள் சேவலை பார்க்கணுங்கிறதுக்காக நம்ம இந்த தகர சீட்லாம் போட்டு அடைச்சிட்டோம். பிஸ்மில்லான்னு சொல்லி ஒரு சேவலை சும்மா விட்டு பார்த்தோம். இது பார்த்திங்கன்னு சொன்னால், கொஞ்சம் நிழல் வெயில் உள்ளே வரணுங்கிறதுக்காக கொஞ்சம் கேப் விட்ட மாதிரி நல்ல ஒரு சேஃப்டியான முறையில் வைக்கணும். இப்போ பாருங்கள், சேவலை பிஸ்மில்லான்னு சொல்லி முதல் சேவல் 3.5 கிலோ வைக்கக்கூடிய ஒரு விடை இதெல்லாம் விட்டுருக்குறோம். இன்ஷா அல்லாஹ் இது பார்ட் 1 தான். பார்ட் 2 இன்ஷா அல்லாஹ் இது எப்படி முடிவடைஞ்சிச்சு, இதில் என்னென்ன கோழிகள்லாம் இருக்குதுன்னு அப்டேட் பண்ணுறேன்.